விடுதலை 2 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த படம் பார்த்துருப்பீங்க. படம் முதல்ல எப்படி சார் இருந்தது? இல்லை, இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒரு கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கம்யூனிசம் வேறு, அன்றைக்கி இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா போராட்ட வடிவங்கள் மாறிட்டே இருக்கும். அன்றைக்கி இருந்ததான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நெல் வயல், அந்த விவசாய கூலிகள் அதை தாண்டி அந்த கூலி உயர்வுக்கான போராட்டங்கள் தான் ஆரம்பத்தில் நடந்தது. இதெல்லாமே கீழ்த்தஞ்சை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடந்த அந்த அவங்க அந்த விவசாய இதெல்லாம் வருது காட்டுறாங்க பாருங்க, கேகே அப்படின்னா ஏறக்குறைய ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பாதிப்பு தான் அது. அந்த பாதிப்பில் தான் உருவாக்கப்பட்டது அந்த கேரக்டர். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த கீழ்த்தஞ்சையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நிறைய. இந்த மாதிரி ஒரு கூலி தொழிலாளர்களுடைய போராட்டங்கள், கூலி உயர்வு கேட்டு அது கொடுக்கலன்னா ஏறக்குறைய உங்களுக்கு இந்த டிசம்பர் 25 ஒரு இது வருது இல்லையா, கீழ்வெண்மணிக்கான காரணமும் அதுதான். ஏறக்குறைய கூலி கேட்டாங்க. அது கூலி உயர்வுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் போது தான் உங்களுக்கு 45 பேர் உள்ள ஒரு குடிசை அப்படியே கொளுத்திடுறாங்க.